வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைய தலைப்பு சிந்தனை. சிந்தனை செய்வது அவசியம்தானா? அது தேவைதானா? அப்படி என்றால் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றால் அது மிக மிக அவசியம், தேவை. அளவு முறையும் கண்டு வாழ தெரிந்து கொண்டோமானால் உலகமே நமக்கு அமைதியாகிவிடும். இந்த தத்துவத்தை கடினமாக தான் இருக்கும். முனைந்து பயின்றால் இயல்பாகி போகும். ஏற்கனவே உள்ள பழக்க பதிவுகள் காரணமாக தொடக்கத்துல கடினம் போலதான் இருக்கும். மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் செய்வது போல வண்டி ஓட தொடங்கிட்டா நம்மளுக்கு பேலன்ஸ் தானாகவே வந்துவிடும். நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில ஏதாவது ஒரு சிறு தவறு வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றது நம்ம தயாராக இருக்கணும். சிந்தனை இல்லாமல் நம்ம வாழ்வது மிதந்து கொண்டிருப்பதற்கு ஈடாகும். வெள்ளம் வந்தால் நம்மை அடித்து கொண்டே போகும். அவ்வளவுதான். நாம் எங்கே போகின்றோம்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. எதை பிடிக்க வேண்டும்னோ நம்மளுக்கு தெரியாது. இந்த நிலையில நாம வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சிந்தனையை செய்ய நாம இப்பொழுதே தொடங்க வேண்டும். வேதாத்ரி மகரிஷி பாத்தீங்கன்னா சிந்தனையை பற்றிய அது ஒரு ஆற்றல்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம வாழ்க்கையில ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. நல்ல சிந்தனைகள் நல்ல வாழ்விற்கு வழிவகுக்கும். அதே நேரத்துல எதிர்மறை சிந்தனைகளும் நம்மளுக்கு துன்பங்களும் தரும். அப்போ நேர்மறை சிந்தனைகளும் வளர்ப்பது அவசியம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. மகரிஷி கருத்துப்படி சிந்தனைன்றது ஒரு ஆற்றல் தான். அத நம்மளுடைய எண்ணங்களும் சொற்களும் மற்றும் செயல்கள் மூலம் நம்மளுக்கு வெளிப்படுது. நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். எனவே நம்முடைய சிந்தனைகளும் சீரமைப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும். அப்போ மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உடலையும் மனதையும் பாதுகாக்கின்றோம்னா நல்ல சிந்தனையும் உடலையும் மனதையும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதும் நம்மளுக்கு அவசியம். எதிர்மறை சிந்தனைகள் உடல் மற்றும் மனநலத்திற்கு கேடு விளைவிக்கும். அப்போ நல்ல சிந்தனைகள் வளர்ப்பதன் மூலம் நாம் உடல் மற்றும் மனம் நலதையும் மேம்படுத்தும். அப்போ நேர்மறை சிந்தனைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும், அமைதியும் தரும். அதே நேரத்துல நம்முடைய எதிர்மறை சிந்தனைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் தரும். ஆனால் மற்றவர்களுடன் இன்பமாக வாழ நல்ல சிந்தனைகளை வளர்ப்பதும் அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா சிந்தனைன்றது ஒரு ஆற்றல். அது நம்மளையும் நம்மளை சுற்றியுள்ள சார்ந்த அனைவருக்குமே வாழ்க்கையை ஒரு வடிவமைக்கிறது. எனவே நேர்மறை சிந்தனைகளும் வளர்ப்பதன் மூலம் நாம் மகிழ்ச்சியான, அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.